ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி நடந்த குரூப் 2 எக்ஸாமுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. சேர அரசர் வஞ்சி தொண்டி, இது வந்து கரெக்டு. சோழ அரசர் மதுரை கொற்கை கொடுத்துருக்காங்க, இது வராது. இது சோழருக்கு என்ன வரும் அப்படின்னா உறையூர் பூம்புகார் வரும். பாண்டிய அரசருக்கு தான் மதுரை கொற்கை வரும். அப்போ 2, 3 வந்து என்ன ஆயிருக்குன்னா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்குது. அதனால் அந்த 2, 3மே வந்து தவறு. அசோக மன்னன் வந்து சம்பா கல்வெட்டு, இது வந்து கரெக்டு. அப்போ சரியாக பொருந்தியுள்ளவற்றை தேர்வு செய்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து 1 மற்றும் 4. ஆன்சர் வந்து பி. லோகமானிய திலகர் சுயராஜ் இயக்கத்தை தன்னாட்சி இயக்கம் என்று மறு உருவம் கொடுத்து மாற்றியமைத்தார். சுயராஜ் என்ற சொல் ஆங்கில அரசிற்கு முற்றிலும் விரும்பத்தகாத சொல்லாக இருந்தது. மேலும் இது ஒரு துரோக சொல்லாக கருதினர். யாருன்னா ஆங்கிலேயர்கள் வந்து அது துரோக சொல்லாக கருதினர். இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டு தான். இதனுடைய விளக்கமும் வந்து கரெக்டு. ஆன்சர் வந்து டி. அதாவது லோகமானிய திலகர் வந்து சுயராஜ்யம் அப்படிங்கிறத தன்னாட்சி அப்படிங்கிறத பேர் மாற்றினார். அதாவது ஹோம் ரூல்னு பேர் மாற்றினார். எதுக்காக அப்படின்னா சுயராஜ் என்ற சொல்லை வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு துரோக சொல்லாக கருதினர். அப்போ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம். ஆன்சர் வந்து டி. அடுத்து தென்னிந்திய புரட்சியில் நடந்த நிகழ்வுகளை கால வரிசைப்படி வரிசைப்படுத்துக. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து சி. 4, 1, 2, 3. ஃபஸ்ட்டு வந்து பிராந்திய கூட்டமைப்பு, அதுக்கப்புறம் திருநெல்வேலி கூட்டமைப்பு, நெக்ஸ்ட்டு வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பு, லாஸ்ட் வந்து தென்னிந்திய கூட்டமைப்பு. ஆன்சர் வந்து சி. அடுத்து தமிழ்நாடு மாநில பொதுத்துறை நிறுவனங்கள் நிறுவப்பட்ட ஆண்டுடன் சரியாக பொருத்துக. ஃபஸ்ட்டு தொழில் முதலீட்டு கழகம், தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் அப்படிங்கிறது வந்து 1949 கரெக்டு. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் 1972. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் 1971. தமிழ்நாடு மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் வந்து 1965. ஆன்சர் வந்து பி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த பிரிவின் கீழ் தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி விதிகள் உருவாக்கப்பட்டுள்ளன அப்படின்னா சர்வீஸ் ரூல்ஸ் வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரிவு 309. ஆன்சர் வந்து சி. கீழ்காணும் கூற்றுகளை கருதுக, சரியான விடையினை தேர்வு செய்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா எது எல்லாமே சரி, சரியானதை மட்டும் கேட்குறாங்க. 3, 2, 1 மட்டும் சரி, 4 மட்டும் வந்து தவறு. அதாவது அரசாங்கத்தின் பொது கொள்முதல் இந்தியாவின் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 20-25% அடைந்தது. அரசாங்கத்தின் மின்சந்தை இடம் ஒரு குறிப்பான நோக்கத்தை அடைவதற்கான வாகனமாக உருவகப்படுத்தப்படுகிறது. அரசாங்கத்தின் மின்சந்தையானது அனைத்தும் உள்ளடங்கிய வளர்ச்சி மற்றும் ஊழலில்லா நல்லாட்சியினை ஊக்குவிக்கிறது. இது வந்து கரெக்டு. அரசாங்க மின்சந்தை நிறுவனமானது ஒரு எண்ணிலக்க தொகுப்பாகும். இது 2006ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 மட்டும் தவறு, மீதி 3மே வந்து கரெக்டு. 1, 2, 3 வந்து கரெக்டு. அப்போது 4 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து எப்போ வந்து தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா மின்சந்தைங்கிறது ஜெம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2016 தொடங்கப்பட்டது. இங்கே வந்து 2006 தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 4 மட்டும் தவறு. அப்போ ஆன்சர் வந்து பி. 3, 2, 1 மட்டும் சரி, 4 மட்டும் தவறு. இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கு எந்த அம்சத்திற்கு குறைந்தது பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பை திருத்தணும் அப்படின்னா மாநிலங்களின் அதிகாரங்களில் மாற்றம் செய்யும் போதும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களினுடைய ஒப்புதல் வந்து தேவை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்பை திருத்துவதற்கு எந்த அம்சத்திற்கு குறைந்தது பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் அளிக்க வேண்டும். இதுக்கான ஆன்சர் வந்து டி. 3 மற்றும் 4. அதாவது உச்சநீதிமன்ற அதிகாரங்களில் திருத்தம் பண்ணும்போதும் அதே மாதிரி மாநிலங்களின் அதிகாரங்களில் மாற்றம் செய்யும் போதும் இந்த 2 விஷயத்துக்கும் மட்டும் என்ன அப்படின்னா பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் வந்து தேவை. புதிய வழிகாட்டுதல் கொள்கை, அடிப்படை உரிமை நீக்குதல் இதெல்லாம் கிடையாது. உச்சநீதிமன்ற அதிகாரங்களில் திருத்தம் செய்வதற்கும் மாநில அதிகாரங்களில் மாற்றம் செய்வதற்கும் பாதிக்கும் மேற்பட்ட மாநில சட்டமன்றங்களின் ஒப்புதல் வந்து தேவை. அப்போ ஆன்சர் டி. 3 மற்றும் 4. அமைச்சர் ஒருவர் தமிழக அமைச்சரவையில் இருந்து பதவி விலக முடிவெடுத்தால் யாரிடம் தனது பதவி விலகல் கடிதத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னா
ஒரு மாநில அமைச்சர் வந்து பதவி விலகல் கடிதத்தை வந்து அந்தந்த மாநில ஆளுநரிடம் கொடுக்க வேண்டும். ஆன்சர் வந்து பி. அடுத்து பின்வரும் நிகழ்வுகளை புவியியல் தகுதியின் அடிப்படையில் கால வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பி. 2, 4, 3, 1. பேன், அடுத்து லேன், மேன், வேன். ஆன்சர் வந்து பி. மூலக்கூறு நோயறிதல் குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசைகளை கண்டறிய பயன்படும் கருவியினை குறிப்பிடவும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா தெற்கு பிளாட்டிங், சதன் பிளாட்டிங் அப்படிங்கிறது தான் மூலக்கூறு நோயறிதலில் குறிப்பிட்ட டிஎன்ஏ வரிசைகளை கண்டறிய பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னா சதன் பிளாட்டிங் அப்படிங்கிற கருவி தான் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் வந்து ஏ. அடுத்து சரியான விடையினை தேர்ந்தெடுத்து எழுதுக. இயற்கை பாலிமர் டிஎன்ஏ இது கரெக்டு. செயற்கை பாலிமர் பிவிசி இதுவும் கரெக்டு. அடுத்து செயற்கை பல்படியாக்கல், குறுக்க பல்படியாக்கல் கொடுத்துருக்கிறது ரெண்டுமே வந்து தவறு. நமக்கு வந்து எது சரின்னு தான் கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 2 வந்து சரி. இயற்கை பாலிமர் அப்படிங்கிறது டிஎன்ஏ, செயற்கை பாலிமர் அப்படிங்கிறது பிவிசி. அடுத்து ஸ்வலம்பன் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க. காந்திய வழியில் பெண்கள் தன்னம்பிக்கையுடன் முன்னேற அதிகாரம் அளிக்கிறது. சந்தை தலைமையிலான தொழில்திறன் மேம்பாட்டு பயிற்சியில் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இதில் எதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்னா 1 மற்றும் 2 மட்டும் கரெக்டு. 3 2001 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து தவறு. ஸ்வலம்பன் அப்படிங்கிறதுல கூற்றுகளை எது உண்மை அப்படின்னா 1 மற்றும் 2 வந்து கரெக்டு. அடுத்து பின்வருவனவற்றை காலவரிசைப்படுத்துக. பட்டியல் ஜாதிகள் மேம்பாட்டுக் கழகம், தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான ராஜீவ்காந்தி தேசிய உதவித்தொகை திட்டம், தேசிய அட்டவணை ஜாதிகள் நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், பட்டியல் ஜாதிகள் துணை திட்டம். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா டி. 4, 3, 1, 2. அதாவது இது நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டுகள் அடிப்படையில் வந்து நம்ம வந்து இதை வந்து கால வரிசைப்படுத்தணும். அப்படி வரிசைப்படுத்தும் போது ஃபஸ்ட்டு வந்து 4 பட்டியல் ஜாதிகள் துணை திட்டம், அடுத்து 3 தேசிய அட்டவணை ஜாதி நிதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், அடுத்து 1 பட்டியல் ஜாதிகள் மேம்பாட்டுக் கழகம், அடுத்து வந்து 2 தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான ராஜீவ்காந்தி தேசிய உதவித்தொகை திட்டம். ஆன்சர் வந்து டி. அடுத்து பின்வரும் அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லுவோம். நமது சமூக மற்றும் தொழில்நுட்ப திறன்களின் பெரும்பகுதி கவனமாக வழங்கப்பெறும் அறிவுறுத்தல்கள் மூலம் பெறப்படுகிறது. கல்வியினை வழங்குவதற்காக இந்திய அரசாங்கமானது 2025-26 ஆண்டில் 1.29 லட்சம் கோடி நிதியினை ஒதுக்குகிறது. இது ரெண்டுமே வந்து கரெக்டு. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆறானது ஏவிற்கு சரியான விளக்கம் ஆகாது. அதாவது நமது சமூக மற்றும் தொழில்நுட்ப திறன்களின் பெரும்பகுதி கவனமாக வழங்கப்பெறும் அறிவுறுத்தல்கள் மூலம் பெறப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இந்த காரணம் வந்து சரியான விளக்கம் கிடையாது. ரெண்டுமே வந்து கரெக்டு தான். ஆனால் வந்து விளக்கம் வந்து சரி கிடையாது. ஆன்சர் வந்து டி. அடுத்து பின்வரும் அறிக்கைகளை கவனிங்க. வேலையின்மை என்பது நோய், தனிப்பட்ட குடும்பம் மற்றும் சமூக சீர்குலைவு ஏற்படுத்தும் ஒரு முக்கிய சமூக பிரச்சனையாகும். பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்களுக்கு நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள் வேலையில்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது. இந்த ரெண்டுமே சரிதான். ஆனால் விளக்கம் வந்து கரெக்ட் இல்லை. வேலையின்மைங்கிறது நோய், தனிப்பட்ட குடும்பம் மற்றும் ஒரு சமூக சீர்குலைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சமூக பிரச்சனை தான். வேலையின்மை என்பது அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் காரணம் பார்த்தோன்னா பொருளாதார குறைபாடுகளை எதிர்கொள்பவர்களுக்கு நிதி உதவிக்கான சமூக ஏற்பாடுகள் வேலை இல்லாதவர்கள் அனுபவிக்கும் துன்பங்களை குறைக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டு சொன்ன கூற்றுக்கான சரியான காரணம் விளக்கம் வந்து இல்லை. அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்து 16வது கொஸ்டின் வந்து கீழ்கண்டவற்றுள் பொருத்தமான சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க. வருமான செலவு அரசு செலவு செய்தது, மூலதன வருமானம் சமூக சேவைகள். இந்த மாதிரி 4 கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 தான் வந்து கரெக்டு. வருமான செலவு அப்படிங்கிறது அரசு செலவு சார்ந்தது. அதே மாதிரி வரியில்லா வருமானம் அப்படிங்கிறது மாநில அரசுகள் பெற்ற கடனுக்கான வட்டி வருவாய். வரியில்லா வருமானம் அப்படிங்கிறது வந்து மாநில அரசுகள் பெற்ற கடனுக்கான வட்டி வருவாய், அதுதான். அப்போ 1 மற்றும் 3 மட்டும் கரெக்டு. அடுத்து தேசிய சுற்றுச்சூழல் நிர்வாக தீர்ப்பாயம் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு வந்து ஆன்சர் சி 1995. அதாவது நேஷ்னல் என்விரான்மெண்ட் ட்ரிபியூனல் ஆக்ட். இது வந்து 1995 கொண்டு வரப்பட்டது. அடுத்து கால்நடை நோய் தடுப்பு மருத்துவ நிறுவனம். இந்த பொறுத்துக இதுக்கான ஆன்சர் 1க்கு வந்து என்னென்னா 2. அது எங்கே இருக்குது அப்படின்னா கால்நடை நோய் தடுப்பு மருத்துவ நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா ராணிப்பேட்டையில் இருக்குது.
அதே மாதிரி கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் அது வந்து நந்தனம், சென்னை நந்தனத்தில் இருக்குது. கால்நடை நோய் தடுப்பு மருத்துவ நிறுவனம் ராணிப்பேட்டை, கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை நந்தனத்தில் இருக்குது. கால்நடை தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் வந்து மாதவரம், அதுவும் சென்னையில் மாதவரத்தில் இருக்குது. தமிழ்நாடு கால்நடை அபிவிருத்தி கழகம் அப்படிங்கிறது வந்து காட்டுப்பாக்கத்தில் இருக்குது. காட்டுப்பாக்கம். ஆன்சர் வந்து சி. அடுத்து எது வந்து இந்த கூற்றுகளில் எது உண்மைன்னு கேட்குறாங்க. வெப்பமண்டல பசுமைமாறா மலைக்காடுகள் உயிர் தொகுதி பற்றிய கூற்றுகளில் எது உண்மை? வெப்பமண்டல பசுமைமாறா மலைக்காடு உயிர் தொகுதி என்பது மிகப்பெரிய தாவர மற்றும் விலங்கு இனங்களை கொண்டுள்ளது. இது வந்து கரெக்டு. சராசரி ஆண்டு மழைப்பொழிவு சுமார் 25 சென்டிமீட்டர் டு 50 சென்டிமீட்டர். இது வந்து தவறு. எப்போவுமே வெப்பமண்டல பசுமைமாறா மலைக்காடுகளில் வந்து மழைப்பொழிவு வந்து 200 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கும். 25 டு 50ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அது பாலைவன காடுகளில் தான் வந்து அந்த மாதிரி இருக்கும் மலை. அப்போ வந்து 2 வந்து தவறு. இங்கே அடர்த்தியான மற்றும் உயரமான மரங்கள் இருக்கும். அந்த ரோஸ்வுட்டு, எபோனி அந்த மரங்கள்லாம் வந்து இங்கே இருக்கும். இது வந்து 3வது வந்து கரெக்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. 1 மற்றும் 3 வந்து சரி, 2 மட்டும் தவறு. அடுத்து ஒரு மேக்ஸு வரைபடம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் வந்து பி. அடுத்து கொடுத்துருக்குற மேக்ஸு, இது மேக்ஸில் வந்து தனியாக பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்கிறேன். ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின், குடிகாரர்களின் மன உறுதியை விளிம்பு வரை சோதிக்கும் மனித பலவீனங்களில் ஒன்றுதான் குடிப்பழக்கம் என்பது. அடுத்து முடிவுகள். குடிகாரர்கள் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் அது மிகவும் கடினமான ஒன்றாகும். மனிதர்களுக்கு இதுபோல வேறு பலவீனங்களும் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் ஏ. 1 வந்து தொடரத்தக்கது. பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இதில் வந்து எதை வந்து தொடரத்தக்கது அப்படின்னு, அதாவது கூற்று கொடுத்துட்டு அந்த கூற்றுக்கு இந்த முடிவுகளில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம சொல்கிறோம், ஏன்னா குடிகாரர்களின் மன உறுதியினை விளிம்பு வரை சோதிக்கும் மனித பலவீனங்களில் ஒன்று தான் குடிப்பழக்கங்கிறோம். குடிகாரர்கள் குடிப்பழக்கத்தை விடணும்னு நினச்சா கூட அது ரொம்ப கடினமான ஒன்று அப்படிங்கிறாங்க. அந்த முடிவு தான் வந்து தொடரத்தக்கது. இந்த குடிக்கும் இது, அதாவது அவங்க கொடுத்துருக்க கூற்றுக்கு இந்த இதுதான் வந்து கரெக்டான முடிவு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆன்சர் வந்து ஏ. அடுத்த கொஸ்டின் ஒரு மேக்ஸு. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 12:20. 12 அந்த ஜோடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இது தொடர்பை போன்ற எண் ஜோடியினை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. 30:42 கொடுத்துருக்காங்க. இந்த தொடர்பை போன்ற எண் ஜோடி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 12:20 ஏ. அடுத்த கொஸ்டின், ஒரு மரம் எப்போதும் பின்வருவனவற்றுள் எதை கொண்டு இருக்கும்? ஒரு மரம் வந்து மரத்துக்கு எல்லாமே தான் இருக்கும், கிளைகள், பழங்கள், இலைகள், வேர்கள். ஆனால் ஒரு மரம் எப்பொழுதும் பின்வருவனவற்றுள் எதை கொண்டு இருக்கும்? இந்த கொஸ்டின் வந்து நல்லா கவனிச்சா நம்ம ஆன்சர் கரெக்டாக போடலாம். இப்போ வந்து கோடை காலமாக இருந்துச்சுன்னா அந்த மரத்தில் என்ன இருக்காது? இலைகள் இருக்காது. இலையுதிர் காலத்தில் என்ன இருக்காது? இலைகள் இருக்காது. அதே மாதிரி சில குறிப்பிட்ட சீசனில் மட்டும்தான் என்ன கிடைக்கும்? பழங்கள் கிடைக்கும். மரத்தை மரத்திலோட கிளைகளெல்லாம் கூட என்ன இருக்கும்? வெட்டிடலாம். அப்போது வந்து ஆனால் ஒரு மரம் இருந்துச்சுன்னா அந்த மரம் பின்வருவனவற்றுள் எப்பொழுதுமே எதை கொண்டு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக அந்த மரத்துக்கு என்ன இருக்கும்? வேர்கள் வந்து கட்டாயம் இருக்கும். இப்போ பழங்கள் இல்லாமல் இருக்கலாம், இலைகள் இல்லாமல் இருக்கலாம், கிளைகள் இல்லாமல் கூட இருக்கலாம் மரம். ஆனால் வேர்கள் வந்து இல்லாமல் இருக்க முடியாது மரம். அதனால் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா வேர்கள். ஆன்சர் வந்து டி. அடுத்து, ராஜ்யசபாவின் முக்கிய செயல்பாடானது சட்டங்களை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜ்யசபா வந்து எப்போதுமே வந்து சட்டங்களை வந்து நிறைவேற்றுவது அதனுடைய வேலை கிடையாது. மாநிலங்களவையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முக்கியமான பணி சட்டங்களை உருவாக்குவாங்க, அந்த சட்டங்களை பற்றி விவாதிப்பாங்க. ஆனால் சட்டங்களை நிறைவேற்றுவது வந்து அவங்களுடைய இது கிடையாது, அது மக்களவை தான் பண்ணுவாங்க. எப்போதும் பண்ணுறதில்ல, 1-2 சட்டங்கள் நிறைவேற்றுவாங்க. ஆனால் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா ராஜ்யசபாவின் முக்கியமான செயல்பாடு வந்து சட்டங்களை நிறைவேற்றுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதுக்கான ஆன்சர் வந்து எப்போதும் இல்லை. அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சட்டங்களை உருவாக்குவாங்க, அந்த சட்டங்களை பற்றி விவாதிப்பாங்க. ஆனால் எப்போதும் வந்து சட்டங்களை நிறைவேற்றுவது வந்து அவங்களுடைய பணி கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் 25 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம்.